அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மதிப்பிற்குரிய போதிபாலா சுவாமிகள் என்னுடைய குரு. அவர்கள் என்னை எப்படி வந்து அடைந்தார்கள், தேடி வந்தார்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஒரு மாணவனுடைய ஒரு அதீத தேடல் உண்மையாக இருக்கும்போது, குரு கண்டிப்பாக நம்மை வந்து அடைவார்கள். அது ஸ்தூலமாக இருந்த குருவாக இருந்தாலும் சரி, சூக்குமமாக இருக்கும் குருவாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக அவர்கள் நம்மை வந்து அடைவார்கள். நம்முடைய தேடல் முழுமைப்படும். நம்ம வந்து உண்மையிலே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து தேடும் போது இந்த பிரபஞ்சம் அந்த குருவை நம்மிடம் அனுப்பி வைக்கும். இது வந்து எனக்கும் நடந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடுறேன். ஆனா என்ன தேடுறேன், எது தேடுறேன்னு தெரியாது. ஆனாலும் எனக்கு நார்மலா எல்லாரும் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கும்போது, விளையாட்டு, ஜாலியா இருக்கிறது, சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு எளிமையான, எதார்த்தமான குறிக்கோள்ல இருக்கும்போது எனக்கு அந்த எதார்த்தம் ஒத்து வரல. எனக்கு இத தவிர வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல மாடியில போய் உட்கார்ந்துருப்பேன். மாடியில போய் தனியா உட்கார்ந்து கண்ண மூடி தவம் பண்ணா நம்ம விஷயம் நான் ஏதோ ஒரு விஷயத்த தேடுறேன் அது கிடைக்கும் அப்படிங்கிற என்னை அறியாமல் ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அதனால நான் மாடியில போய் தனியா போய் அமைதியா அப்படி நேரா உட்கார்ந்து அப்படி ஏதோ ஏதோ என்னை அறியாமல் ஏதோ செஞ்சுட்டு இருந்தேன். அது வந்து ஆரம்பத்துல எனக்கு அது வந்து ஒரு புதிராக வித்தியாசமா இருந்தது. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? மத்தவங்க மாரி இல்லையே! நம்ம போய் மாடியில போய் தனியா கண்ண மூடி உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு தேடுதோமே! என்ன தேடுதோம்? எத தேடுறோம்னு தெரியல. எனக்கு அது அப்போ இப்போ குடுக்குற விளக்கம்லாம் அப்ப எனக்கு குடுக்க முடியல. அந்த நேரத்துல ஒரு 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 உந்துதல் வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. அந்த உந்துதல் வந்ததுக்கு பிறகு 9ஆம் வகுப்பு இறுதியில நம்ம என்னுடைய நண்பர் ராமஜெயம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்னைய கூட்டு போய் மெடிடேஷன் வகுப்புல சேர்த்து விட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மெடிடேஷன் வகுப்புல போனாரு. மனவளக்கலை மன்றத்துல போய் முதல்ல சேர்றேன். அங்க போய் உட்காந்து அப்பதான் முதலா பூர்வ மத்திய கவனிச்சா ஞானம் கிடைக்குங்கிற ஒரு செய்தியை தெரிஞ்சு கொண்டேன். அப்புறம் பூர்வ மத்திய கவனிக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா தீவிரம் ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சேன். அதீத தீவிரமாச்சு. தியானம் அப்படிங்கிறது காம்ப்ரமைஸே பண்ணாம தினசரி விடாப்பிடியாக தொடர்ந்து செஞ்சேன். இன்னும் எனக்கு அது கிளாரிட்டி தேவைப்பட்டது. இன்னும் கிளாரிட்டியும் இதுவும் தேவை. ரொம்ப எனக்குள்ள மனசுக்குள்ள இந்த கேள்விகளுக்கு விடை தெரியலையே, இந்த கேள்விக்கு விடை தெரியலையே, பிராக்டிகலா எப்படி இருக்கும்? ஒரு உந்துதல் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கக்கூடிய சமயத்துல தான் மதிப்பிற்குரிய போதிபாலா சுவாமிகள் விக்கிரம் சிங்கபுரம் வந்து என்னுடைய நண்பர் மூலமாக வர்றதாக அறிந்தேன். என்னுடைய நண்பர் மாரிமுத்து அவர்கள் இப்ப இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவரு தான் என்ன செஞ்சாருன்னா, கூட்டு வர்றாரு. அப்ப என்ட்ட தகவல் சொல்றாரு. ஒரு பெரியவர் வாரார், நீங்க வாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா, மாரிமுத்துக்காக அவர் வரல. எனக்காக தான் இப்படி ஒரு சாமியார் வாரார் போல. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு செய்யுதுங்கிற வினா எனக்குள்ள அப்பமே மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சுட்டு. முதலாக அவரை சந்திக்கும் போது அது முழுமை அடைஞ்சிச்சு. ஏன்னா முதல் சந்திப்பே எனக்கு ரொம்ப ஒரு நல்ல உயரிய அனுபவத்தை பெற்றேன். நானும் கடுமையான யோக பயிற்சிகள்ல இருந்த டைம் அது. அப்போ வந்தாரு. பார்க்க நான் அவரை எப்படி நினைச்சேன் அப்படின்னா, வெள்நிற உடை உடுத்தி ஒரு மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு காவி உடை உடுத்தி, அதாவது ஒரு புத்திஸ்ட் மாங்க் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் நான் பார்க்க முடிஞ்சது. முதல் சிட்டிங்கே உட்கார்றாரு. எதிர்த்தால உட்காருங்கன்னாரு. ஒரு அடி தூரத்துல உட்கார வைக்கிறாரு. அவர் கண்ணை பாருங்கன்னு சொன்னாரு. கண்ணை பார்த்துட்டு கண்ணை மூடுங்கன்னாரு. கண்ணை மூடுனேன். என்னுடைய புருவ மத்தியில அவர் கையை வச்சாரு. என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள நான் ஊடுருவி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஒருமை உணர்வு எனக்கு ஏற்பட்டது. கையை எடுத்தாரு, டக்குன்னு கட்டாயி பாடி கான்சியஸ் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா மாரிமுத்து அவங்க எல்லாம் கூட அப்படியே எல்லாம் போயிட்டாங்க. 1999க்கு பிறகு தொடர்ந்து 2017 போதிபாலா சுவாமிகள் இந்த பூத உடலை விடும் வரை அவருடைய நட்பு எனக்கு ரொம்ப ஒரு தொடர்பாக இருந்தது. எனக்கு ஆன்மீகத்துல பல கேள்விகளுக்கு நடைமுறையில அனுபவம் பெற்றேன். பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னுடைய தேடல் பெரும்பாலும் முடிவடைந்து விட்டது அவரை சந்திச்ச பிறகு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு தேடலும் எனக்கு இல்லை. ஸோ அந்த அளவு ஒரு கிளாரிட்டியா ஒரு குரு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. நம்முடைய தேடல் உண்மையும் தீவிரமும் அடையும் போது இந்த பிரபஞ்சம் சரியான குருவை நம்மிடம் அனுப்பி வைக்கும். அது ஸ்தூல குருவாக கூட இருக்கலாம் அல்லது சூக்கும குருவாக கூட இருக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.